புதன் பெயர்ச்சியால் பத்திர மகா புருஷ யோகம் ஏற்படுது. இந்த 6 ராசிகளுக்கு கோடீஸ்வர யோகம் வரும். அது யார் யாரு அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். ஜூன் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ள புத பகவான் நுழைந்து விட்டார். இப்ப வரும் 29ஆம் தேதி வரை அதே ராசியில தான் நீடிப்பார். மிதுனம் புதனோட சொந்த வீடு அப்படிங்கிறதுனால பலம் அதிகரிப்பதாக தெரிகிறது. இதனால் மிதுனத்தை மையமாக கொண்ட ராசிகளுக்கு மகா புருஷ யோகம் ஏற்பட போகிறது. இடிஞ்சு போய் கிடந்தவங்களுக்கெல்லாம் இப்ப கோடீஸ்வர யோகம் ஏற்பட போகுது. ஆண்டி கூட அம்பானி ஆகலாம். அது யார் யாரு அப்படிங்கிறத விளக்கமா இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். பத்திர மகா புருஷ யோகம் அப்படின்னா விஐபி யோகம்னு சொல்லலாம். அதாவது இதன் மூலம் சில ராசிகள் உச்ச நிலையை அடைய உள்ளார்கள். பொருளாதார ரீதியில மட்டுமில்லாம தொழில், வேலை என அனைத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய யோகம் உண்டாகும். இதனால் எந்தெந்த ராசிகளுக்கு யோகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ரிஷபம், பணத்தின் அதிபதியான புதனின் மாற்றத்தால் ரிஷப ராசியினருக்கு வருமானம் 2 மடங்காக அதிகரிக்கும். தொழில், வியாபாரம் என அனைத்திலும் அடுத்தடுத்து லாபம் உண்டாகும். குடும்பத்திலும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மிதுன ராசிக்குள் புதன் நுழைவதால் உங்களுக்கு மகா புருஷ யோகம் உருவாகிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர் பதவிக்கு செல்லும் வாய்ப்பு வரும். வருமானம் அபரிமிதமாக அதிகரிக்கும். பல வழிகளில் இருந்து நிதி ஆதாயங்கள் பெருகும். கன்னி ராசிக்காரர்களுக்கு புதன் சஞ்சாரம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நீங்கள் தலைவராக கூட மாறக்கூடும். உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து பல வழிகளில் இருந்து வருமானம் அதிகரிக்க தொடங்கும். அரசியல் பிரமுகர்களுடன் தொடர்பு ஏற்பட்டு உங்கள் நிலை முன்பை விட சீராக உயரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு பாகிஸ்தானத்தில் புதன் சஞ்சரிப்பதால் லட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும். இதன் காரணமாக எடுத்த அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிட்டும். தொழில், வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். தனுசு, உங்கள் ராசிக்கு புதன் 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத திருமண யோகம் உண்டாகும். பணக்கார குடும்பத்தினர் பழக்கம் ஏற்பட்டு நிதிநிலை அபரிமிதமாக உயரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். மீன ராசிக்காரர்களுக்கு சதுர்த்த கேந்திரத்தில் புதன் சஞ்சாரம் செய்வதால் தொழில், வேலை மட்டுமின்றி சமூக ரீதியாகவும் நீங்கள் சிறந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். வீடு, வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். சொத்து தகராறுகள் தீர்ந்துவிடும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.